अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणम् प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम्. இந்த நூற்றந்தாதி நம்பெருமாளுடைய நியமனத்தினால சப்தாவரணத்தன்னைக்கு வீதியில சேவிக்கப்பட்டதாயும், ஏற்பா சாத்து முறை இன்னைக்கு ஏற்பாவோட நூற்றந்தாதி சேவாலமும் பண்ணப்படுவதாயும் இருக்க செய்தேயும், சுவாமி தேசிகன் ஆறிருவர் ஒருவர் அவர்தான் செய்த துய தமிழ் 24 பாட்டின் தொகை 4000 அடியோங்கள் வாழ்வே அப்படின்னு அந்த பத்தத்தியில சாதித்திருக்க செய்தேயும், மணவாள மாமுனிகளும் ஆழ்வார்கள் ஏற்றம் அருளி செயல் ஏற்றம் அதை சொல்லட்டு ஆழ்வார்களை சொல்லிட்டு அருளி செயல் ஏற்றம்னு சொன்னதுனால அருளி செயலுக்கு அருளினவர்கள் இன்னும் இந்த 10 பேர் போராது அப்படின்றதுனால ஆழ்வார், திருமாளார், ஆண்டாள், மதுரையார், எதிராசாம் இவர்கள் அப்படின்னு அந்த 3 பேரையும் சாதிச்சு அதுக்கப்புறம்தான் அதை வளர்த்த குறவர்கள், வளர்த்த ஆச்சாரியர்கள் இருக்காளே அவ பெருமையை சொன்னார். ஆனா இந்த 3 பேருக்கு, ஆண்டாள், மதுரகவி, எதிராசர், இந்த 3 பேருக்கு ஆழ்வார்களுக்கு அது மாதிரியே பாடினார். மாதம் நாள் அதெல்லாம் சொல்லி அந்த பெருமையை சொன்னார். அதுக்கப்புறம் ஆழ்வார்களுக்கு ஊரை சொன்னார், 10 பேருக்கும், இவாளுக்கும் ஊரை சொன்னார். ஆனா இப்படியான பாட்டு ஆழ்வார்கள், அதாவது அருளி செயலை வளர்த்த குறவரான பின்னிட்ட ஆச்சாரியர்களுக்கா இப்படியான பாட்டு கிடையாது. அவளுடைய பெருமை என்ன, அவ பண்ணினது என்ன அப்படின்றத மாத்திரம் சொல்ல. அப்படி இருக்க செய்தேயும், இப்படி கல்வெட்டா இருக்க செய்தேயும், பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்றவர் நம்பிள்ளையுடைய சிஷ்யர். அதாவது பிள்ளலோகாச்சாருடைய திருத்தகப்பனார் வடக்கு திருவீதி பிள்ளை. அவள்லாம் நம்பிள்ளை இடத்துல சமகாலத்துல காலக்ஷேபம் பண்ணவர்கள். அப்படி இருக்கிட்டு, அதாவது இங்க அவர் நூற்றந்தாதிக்கு வியாக்கியானம் பண்ணல. மணவாள மௌனிகள் தான் அந்த நூற்றந்தாதிக்கு வியாக்கியானம் விட்டு போனதுனால அவர் ஒரு சுருக்கமான வியாக்கியானத்தை பண்ணியிருக்கார் மணவாள மௌனிகள். மணவாள மௌனிகளுடைய அஷ்டதிக்கஜங்கள் ஒருவரான அப்பிள்ளை அப்படின்றவர் வாயு திருநாமம் பண்ணச்சு. இந்த 12 பேருக்கு தான் வாயு திருநாமம் பண்ணாரே தவிர எதிராஜருக்கு வாயு திருநாமம் பண்ணினதுன்றது வேற. இந்த 12 அவர் ஆச்சாரிய கோஷ்டியில வர மணவாள மௌனிகள் கூட அங்க ஆழ்வாரோட 10+3 பண்ணி எதிராசரை பாடினார். அப்புறம் நாதமுனி முதலானந்த் தேசிகரை எல்லாம்னு வளர்த்த குறவர்களை சொல்லிட்டு வரச்சு அந்த இடத்துல பாஷ்யக்காரருக்கும் ஒரு பாசுரம் பாடிருக்க, எம்பெருமான் தரிசனம் என்று நம்பெருமாள் நாட்டினார் அப்படின்லாம். அந்த இடத்துல மறுபடியும் வளர்த்த குறவர், வளர்த்த இதத்தாய் ராமானுசன் சொல்றமோ இல்ல, அந்த ரீதியில அங்கேயும் எதிராஜருக்கு உண்டான ஸ்தான விசேஷத்தை கொடுத்து பாட்டு பாடிருக்கார். அவர் வளர்த்தவர்லயும் இருக்கார். அந்த ரீதியில அப்பிள்ள வாயு திருநாமம் எதிராசருக்கு பண்ணிருக்காரே தவிர இந்த 6 ஒருவர் அவர்தான் செய்த, இல்லைன்னா இந்த 10+3 மணவாள பாடினாரு அந்த ரீதியில பாஷ்யக்காரர் அவர் பாடலை. இவர் 4000 என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா,
கலியனுடைய பிரபந்தமான சிறிய திருமடல் பெரிய திருமடல் சிறிய மடல் பாட்டு 38 சீர் பெரிய மடல் தனில் பாட்டு 78 அப்படின்னு 118 பாசுரம் இருக்க செய்தே அத கண்ணினா ரெண்டு வரியா ஆக்கினாக்கா 78 அப்புறம் இன்னொன்னு 118 அந்த மாதிரி ஏதோ கணக்கு பண்ணி 226 பாசுரமா 118 இல்ல இந்த அது 226 பாசுரமா அதை ஆக்கினார். கண்ணியா வந்தாக்கா சிறிய மடல் 78 வருது, பெரிய மடல் அதே மாதிரி ஒரு அரை பாசுரத்துல வருது. ரெண்டுத்தையும் கூட்டினா 226. அப்படி அவர் 148 பாசுரம் இப்படியாக அவர் பண்ணி முடித்தார். அந்த இடத்துல அதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய இது என்னன்னா, நாதனுக்கு 4000 முறைத்தான் அப்படின்னு நாதமுனிக்கு கிருஷ்ணோபதேசம் பண்ணார். அதாவது நம்மாழ்வார் திருவாய்மொழியை மாத்திரம் பண்ணல, தன்னுடைய பிரபந்தமான 4 பிரபந்தங்களை மாத்திரம் உபதேசம் பண்ணல, எல்லா பிரபந்தங்களையும் உபதேசம் பண்ணார் அப்படின்னு அந்த இடத்துல. அப்ப எல்லா பிரபந்தங்களையும் உபதேசம் பண்ணார்னா அன்னைக்கு இருந்த பிரபந்தங்கள் மொத்தத்தையும், அதாவது இப்போ 1000 2000 3000 4000 அதுல இருக்க, அதுல பல்லாண்டு தொடக்கமா பெரிய திருமடல் ஈரா எல்லா பிரபந்தத்தையும் உபதேசம் பண்ணார் அப்படின்னு அர்த்தம். அதன்படிதான் அவர் ஏற்பாடு பண்ணின நின்று போன அத்தியன உற்சவத்தை ஏற்பாடு பண்ணினபடிக்கு பகல் 10 10 ஏற்பா அப்படின்ற உற்சவங்கள்ல சிக்கின்னு வந்தார். 150 வந்தாவிட்டு தான் அந்த ஏற்பாவில முடிவுல ராமானுஜத்தை சேவிக்கும்படி செய்வரும் பயிற்சி நடக்கிறது. அப்படி இருக்குச்சே இவ என்ன பண்ணான்னா, நாதனுக்கு 4000 முறைத்தான் அப்படின்றது அந்த இடத்துல ஔபச்சாரிகம். 4000 இல்லை, 108 பாசுரம் குறையிறது. ஆனா அதை முக்கியார்த்தமா வச்சுட்டு நம்ம அப்பிள்ள என்ன பண்ணார், இப்படி ஒரு கணக்கு பண்ணாக்கா 4000 அது வருது. இந்த 118 பாசுரத்துக்கு பதிலா இந்த 118 இந்த 108 சேர்த்து 4000 இந்த 107 ஆகுது. ஆனா இந்த 108 விட்டுட்டாலும் அந்த 108 பாசுரம் அதுல வந்துடுறது 2 வரியா பண்ணா. அப்படி ஒரு அவருடைய போக்குக்கு ஒரு வழி பெருமாள் அங்க வச்சிருக்க. அதனால அவர் அப்படி கணக்கு பண்ணிட்டார். சில பேர்லாம் இன்னமும் என்ன சொல்லிட்டு இருக்கா, புஸ்தகத்துல எழுதுறா அப்படின்னா, 4000ன்றது அப்பிள்ளை கணக்கு பண்ணி அப்படி சொல்லிட்டார். அது மடல், அந்த இலக்கணத்துக்கு மடல் இருக்கிற இலக்கணத்துக்கு பொருந்தாது. அது ஒரே பாசனம் தான், திருடுகள் கூற்றுக போல. எப்படியுமே அது 4000 இல்லை. அது உபச்சாரமான எண். 1000 சொன்னா 947 தான் இருக்குது. திருவாய்மொழி 1000 சொன்னா 1102 பாசனம் இருக்குது. அந்த மாதிரி ஏறவும் இப்ப இருக்கிறவா. சுவாமி தேசிகன் சொன்னதும் பெரிய மடல் பாட்டு 38 பெரிய சீர்படிகள் பாட்டு 78 சொன்னதும் அதுவும் அவர் ஏதோ சொல்லிட்டு போட்டார். ஆனா அதான் ஒரு பாட்டு தானே கணக்கு பண்ணணும். அதனால 4000ன்றது ஔபச்சாரிகம். வாணனை 1000 தோல் துணித்தான்னா அவனுடைய 1000 கையும் வெட்டலை. உஷையானவ பித்ருஹீனன் ஆயிடுவான்றதுக்காக விட்டார் 4 கைய. ஆனா 1000 தோல் தான் விவகாரம் பண்றா. அது போல 4000ன்றது இது குறைஞ்ச பாசம் தான், 4000 பூர்ணமாகவே கிடையாது. அதனால எப்படியும் 4000 கிடையாது, அதனால 150 விட்டுடுவோம்னு அவளும் விட்டுட்டான். அதனால இப்ப புஸ்தகம் போடுறவாள்லாம் அப்பிள்ளபடியும் ஏத்துக்கலை. அதுதான் அவள்லாம் மனவாளமாவணி, அதான் தெங்கல சம்பிரதாய புஸ்தகம் மொத்தத்திலையும் பிரசித்தமா தெங்கல சம்பிரதாயத்துல இந்த வடக்கு போய் இப்ப சமீப காலத்துல கொஞ்ச நாள் 50 வருஷத்துக்கு முன்னே புத்தூர் சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பக்கத்துல அவர் ஸ்ரீரங்கம் பேஸ், தொண்டமண்டலம்
பெருமாள் கோவில் பேஸ் காஞ்சிபுரம் பிரதிவாதிபுரம் அன்னங்கராச்சார சுவாமி, இவா ரெண்டு பேருமே இதில் வரைச்சே அவளுக்கு மதபேதங்கள் நிறைய இருந்தா கூட இதுல வரைச்சே ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கா அபிப்பிராயப்பட்டு. என்னது 4000 ஔபச்சாரிகம். அப்பிள்ள சொன்னபடியும் 4000 வராது, மடல் ஒரு பாட்டு தான் தமிழ் இலக்கணப்படுத்தி. தேசிகனும் சொன்னதும் சரியில்லை அப்படின்னு. சரி, இப்போ தேசிகன் சொன்னது சரியில்லைன்னு சொல்றவா சரி, அப்பிள்ளைய கூட தள்ளுபடி பண்ணிட்டா. அப்பிள்ளை யாரு? மணவாள மோகனுடைய திக்கஜங்கள்ல ஒருத்தர். அப்போ மணவாள மோகனுடைய சிஷ்யராயிருப்ப சொல்றத ஏத்துக்கிறதுக்கு அவளுக்கு மனசு இல்லை. அவர் இலக்கணத்துக்கு புறம்பா சொல்றார் அப்படின்னு. தேசிகனை கேட்கவே வேண்டாம், அது இலக்கணத்துக்கு புறம்பா சொல்றாருன்னு சொல்லலாம், எத்த வேணா சொல்லலாம். ஏன்னா அவர் அந்நிய சம்பிரதாயஸ்தர் அப்படின்ற ரீதியில சொல்றத பத்தி ஒன்றும் இல்லை, அது ஆச்சரியம் இல்லை. அப்பிள்ளையும் அவ ஒதுக்கி தள்ளினான். ஆனா தேசிகன் எப்படி சொன்னார் அப்படின்றத மாத்திரம் இப்போ நாமும் இது பண்ணுவோம். தேசிகன் 38 40 பாசுரம் 78 பாசுரம் சொன்னாரு. இதனுடைய உண்மை நிலை என்ன அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது சில திவ்ய தேசங்கள்ல, ரொம்ப அல்ப சொல்பமான திவ்ய தேசங்கள்ல அப்பிள்ளை சொன்னா போல காரா 2 வரிய ஒரு பாசுரமா சேவிக்கிறார்கள். காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலுழி பேராற்று. காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலுழி பேராற்று. அது எப்படி அப்பிள்ளை சொல்றபடி சேவிக்கிறா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த ஆரம்ப முடிவு பாசுரங்கள்ல இந்த 2 வரிய திருப்பி சேவிக்கிறேன். முதல் பாசுரத்தை 2 தடவை சேவிக்கிறோம், சாத்தவன பாசுரங்களை 2 தடவை சேவிக்கிறோமோ இல்லை. ஆனால் இந்த முதல் பாசுரத்தை 2 தடவை சேவிக்கிறதுலேருந்து அவளுடைய அனுஷ்டானத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அவ எப்படி பண்றான்னு. அப்பிள்ளை அடியனுக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ரீமுஷ்ணத்துல இப்படி சேவிக்கிறான். இன்னும் சில இடத்துல சொல்ற ஸ்ரீமுஷ்ணத்துல அடியனே அதை சேவிச்சிருக்கேன், அப்பிள்ளப்படிக்கு சேவிக்கிறான். ஆனா தேசிகன் சாதிச்சிருக்காரு 40 78ன்றது. மொத்தத்துல அதுக்கு முன்ன ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு 10 திவ்யதேசங்களுக்குள்ளதான் வடகல திவ்யதேசம், மீதி எல்லாம் தெங்கல திவ்யதேசம்தான். 108 கேரள திவ்யதேசம், அது இது வடநாட்டு திவ்யதேசம் சிலது போயிடுச்சுன்னா மீதி எல்லாம் ஒரு 80 திவ்யதேசம் இல்லை 75 திவ்யதேசம் தெங்கலை தான். ஒரு 10 திவ்யதேசங்கள் தான், 10-12 திவ்யதேசம் தான் வடக்கலை. சரியான எண்ணிக்கை எல்லாருக்கும் தெரியும், தோராயமா சொல்லிட்டேன். அப்படி சொல்லிக்கிறவாள் வடகலை திவ்யதேசமா இருந்தா கூட தேவபெருமாள் சன்னதியில இன்றைய அளவுக்கு தேவாலயம் பண்றவா இன்னைக்கு என்ன நாம சொல்ற இன்னைக்கு தேவாலயமே இல்லை பெருமாளுக்கு 4 வருஷமா, அதை விட்டுடுவோம். இதுவரையில் பண்ணியிருந்தவா ஒரு 300 வருஷமா, கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்குள்ள பண்ணியிருந்தவா. அதுக்கு முன்ன வடகலை பண்ணியிருந்தா ஒரு ஆதராதிசயத்தினால ஆத்தாஞ்சியர் அப்படின்ற ஒரு மகானுக்கு இந்த இதை கொடுத்தா. ஆதராதிசயத்தினால இந்த பிரபந்த சேவா காலத்தை அவருக்கு போச்சு, அதுல இருந்து அவர் இது பண்ணார். அதனால அந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அவள் எப்படி சேவிக்கிறா அப்படின்னு சொன்னா, இப்போ திருவல்லிக்கேணியில ஒரு 70 வருஷங்களுக்குள்ள, 50 வருஷம் 70 வருஷங்களுக்குள்ள உபயகலாயாரும் அன்வயிச்சிருந்தா. அதுக்கப்புறம் பாராயண கைங்கரியம் மாத்திரம் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் அதுவும் இல்லை, இருக்கட்டும். இப்போ தெங்கலையாரே சேவிக்கிறார். இப்படி இருக்கிற இடத்தெல்லாம் எப்படி சேவிக்கிறா அப்படின்னு சொன்னா, எல்லா ஊர்லயும் எல்லா திவ்யதேசங்கள்லையும்
காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சூட்டி செங்கலுழி பேராற்று பேராரமார்வில் பெருமாமழை கூந்தல் நீராரவேலி நிலமங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட நன்னே காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை. இந்த 5 வரி முடிஞ்சா விட்டுத்தான் மறுபடியும் சேவிக்கிறார். அதாவது 2 தடவை சேவிக்கிறார். 5 வரி முடிஞ்ச உடனே 2வது தடவை சேவிக்கிறார். கடைசியில பெருந்தெருவே ஊராறுகளும் ஊராதொழியே நான் வாரார் பூம்பண்ணமடல் பெருந்தெருவே ஊராறுகளும் ஊராதொழியே நான் வாரார் பூம்பண்ணமடல் அப்படின்னு 2 வரியே 2 தடவை சேவிக்கிறார். அதே மாதிரி பெரிய திருமுடல்ல மன்னிய பல்பொறி சேர் ஆயிரவாய் வாழரவின் சென்னி மணி குடிமி தெய்வ சுடர் நடுவுள் மன்னியனாகத்தன மேலோர் மாமலகோ மின்னு மணிமகர குண்டலங்கள் வில் வீசா உன்னிய தாரகையின் பேரொளி சேர் ஆகாசம் என்னும் விதானத்தின் கீழால் மன்னிய பல்பொறி சேர் ஆயிரவாய் வாழரவின் அப்படின்னு 6 வரிகளை சேவிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி சேவிக்கிறார். அப்போ முதல் பாசுரம் சிறிய திருமடல்ல என்ன ஆகுது? 5 வரிகள் கொண்டதுன்னு தெரியுது. பெரிய திருமடல்ல 6 வரிகள் கொண்டதுன்னு தெரியுது. முடிக்கச்சே மாமுனிக்காலகமே மற்றவதான் உன்னி உலவா உலகரிய ஊர்வன்னான் முன்னி முளை தெழுந்தோங்கி ஒளி பரந்தா மன்னிய பூம்பெண்ணமடல் மாமுனிக்கா தென்னுலகமே துவித்ததென்றிரலும் அப்படின்னு மறுபடியும் மடக்கி சேர்க்கிறார். அப்போ கடைசி பாசுரம் எத்தனை வரி? 4 வரியாக. சிறிய திருமணல்ல 2 வரியாக. இப்படி ஒவ்வொரு பாசுரத்துக்கும் நேதமான அளவுகோல் இல்லை. இந்த கடைசி பாசுரங்கள் முதல் பாசுரத்தை வச்சு, ஆனா தேசிகனுடைய இந்த 40 78ன்னு வரத்துக்கு நிர்ணாயகம் பண்றாளே ஒரு மாதிரி, அதனுடைய முதல் பாசுரத்துல சிறிய திருமணல் 5 வரி தான் இருக்குது, பெரிய திருமடல் 6 வரி இருக்குது, சிறிய திருமடல் முடிவுல 2 வரி, பெரிய திருமடல் முடிவுல 4 வரி இருக்குது. நடுவில் அவ தேசியன் படித்து சேவிக்கிறவா இதை சேவிச்சுட்டு வரா. அதாவது அங்கங்க நிறுத்துகோல் இருக்கு, அது 40 பாசுரம் வருது, அங்க 78 பாசுரம் வருது. இது மாதிரியான பிரிவுல ஆழ்வார் திருநெல்வேலியில இன்னைக்கும் சேவிக்கிறா. அதாவது இந்த மாதிரி 5 வரி 6 வரி அப்படி. இது என்ன கோஷ்டியில இவ சேவிக்கிட்டே என்ன பண்றான்னா மாறி மாறி சேவிக்கிறா. ஒரு பாசுரத்தை முதல் 2 பாதம் ஒத்தர் மின்பாதி பின்பாதி ஒத்தர்னு சேவிக்கிற மாதிரி ஒவ்வொரு வரியா முதல் வரி ஒத்தர், 2வது வரி ஒத்தர், 3வது வரி அந்த முதல் வரி சொல்றவர் சொல்றார், 4வது வரி 2ஆம் வரி சொல்றவர் சொல்றார். எப்படி சேவாலயத்துல முதல் பாதியெல்லாம் ஒருத்தர் சொல்றார், 2ஆம் பாதியெல்லாம் ஒருத்தர் சொல்றாரோ அது மாதிரி ஒண்ணுன்னு இருக்கக்கூடிய ஆடா இருக்கக்கூடிய வரியெல்லாம் ஒருத்தர் சொல்றார், ஈசனா இருக்கக்கூடிய வரியெல்லாம் ஒருத்தர் சொல்றார். அப்படின்றதுனால நடு பாசுரங்கள்லாம் பிரிக்கிறதுக்கு அதுல இருந்து தெரியாட்டா கூட முதல் பாசுரம் கடைசி பாசுரத்தினால அது தெரிய வருது. அப்படி அது தெரியுது. இப்படி இருக்கச்சே இதை கோவில்ல பிரதி வெள்ளிக்கிழமை சேவிக்கிறா, பிரதி உற்சவத்துக்கு சேவிக்கிறா அப்படின்னா இதை மாற்ற முடியுமோ? பல பேர் இருக்கிறதுனால அதை மாற்ற முடியல. ஆனா அப்பிள்ள வாயு திருநாமத்தை ரொம்ப நாள் கழிச்சு சொல்றா. 225 வாழியே அப்படின்னு திருவள்ளுக்கூற்றுக்கு சேர்ந்து 227 பாசுரம் அப்படின்னு அப்பிள்ள சொல்ற வாயு திருநாமத்தை என்னைக்கு அனுசந்தானம் பண்ண வந்தாலோ அதை சேவிக்கிறா. ஆனா சேவா காலத்தும் போது நேற்று வெள்ளிக்கிழமை என்ன மட்டும் சேவித்தாலோ அதே தான் அடுத்த வெள்ளிக்கிழமை சேவிக்க முடியுது. அதை மாற்ற முடியல. அதனால அந்த அனுஷ்டானத்தை அத்தியாப்பி வச்சுருக்கா. ஆனா அப்பிள்ளையினுடைய வாசி திருநாமத்தை சேவிக்கிட்டே இதுக்கும் அதுக்கும் முரண்பாடு வருதே அப்படின்னு அதை களைய முடியல. இல்ல அப்பிள்ளை வாயு திருநாமத்தை விடலை. அப்பிள்ளை வாயு திருநாமத்தை நம்ம சேவிக்கணும் அப்படின்ட்டு சேவிக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா சேவாலம் பண்ற முரண்பாடு இருக்குதே அப்படின்னு அதையும் இது இல்லை. புஸ்தகத்துல எழுதிட்டு அப்பிள்ளை ஏதோ சொன்னார், தேசிகர் ஏதோ சொன்னார், ஆனா அதெல்லாம் தப்பு, ஒரே பாட்டு தான் மடல் அப்படின்னு எழுதுவா.
இப்படி எல்லாம் இருந்து இவ்வளவு தூரம் இதுக்கு பிரசங்கம் எதுக்கு அப்படின்னு சொன்னா நூத்தந்தாதியை இவா ஒத்துக்கிறதே இல்லை. ஒரு ஆனா நூத்தந்தாதி நாங்க தான் சேவிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு பெருமை இல்லை. கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்தாதான் அதை கொண்டாடினாதான் அதுக்கு சரியா இருக்கும். ஒரு ஆத்துல மாட்டு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னா வெறுமை லோகத்துக்கா கல்யாணம் காட்சி அது இது போச்சு தம்பதிகளா போனா மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. அது ஸ்தானம் கொடுத்துதான் ஆகாது. வீட்டிலையும் என்ன ஸ்தானம் கொடுக்கணுமோ அந்த ஸ்தானப்படிக்கு அவ இருந்தாதான் அந்த குடும்பம் சோபிக்கும். அது போல நூத்தந்தாதியே கோவில்ல சேவிச்சுட்டா போறாது. நூத்தந்தாதி 4000த்துல 1, 4000த்துல 4வது 1000த்துல சேர்ந்ததா இருக்குது அப்படின்லாம் சொல்லி பண்ணாதான் அது கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அதுக்கு அது கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா சோபிக்க மாட்டார்கள் அப்படின்னு. இப்போ சோபந்தே தந்தம் கேசம் நகம் இத உதாரணமா சொல்லி பல்லு விழுந்து போச்சுன்னா சோபிக்காது. கேசம் விழுந்து போச்சுன்னா சோபிக்காது. நகம் அதே மாதிரி விழுந்து போச்சு அப்படின்னு சொன்னா சோபிக்காது. இப்போ கீழே விழுந்த கேசமும் சோபிக்காது. அது தலையில இருக்கிறதில் அதை நல்லா பேணி போஷிக்கிறான். இதையும் நன்னா நகமும் அதே போலதான், பல்லும் அதே போலதான். அதே போல கேசம் விழுந்தவன் இருக்கானே, கேசம் இருக்குச்சே அவன் சோபிக்கிற அழகா சோபிக்கிறானே அழகன்னுட்டு, ஆன மாதிரி வழுக்கு தலையை சோபிக்க முடியாது. பல்லு இருக்குச்சே நன்னா பேசி ஸ்பஷ்டமா உச்சரிப்புலாம் இருக்குது, ஆன மாதிரி பல்லு போனவன் பேசி அந்த மாதிரி சோபிக்க முடியாது. அதே மாதிரி நகமும் கூட விரல்கள்லேருந்து பூர்ணமா விழுந்து போச்சுன்னா அந்த விரல்கள்லாம் சோபிக்காது. கை காலுக்கு அழகு விரல், அந்த விரலுக்கு சோபை கொடுக்கறது நகம். அந்த நகம் கொடுத்தோம்னா அந்த விரல் சோபிக்காது, விரல் சோபிக்கலைன்னா அந்த கை கால் சோபிக்காது. அதனால இந்த ஸ்தானத்திலேருந்து நூத்தந்தாதியை நழுவ விட்டவர்களா இருந்தா சோபிக்க முடியாது அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பாக ஆக மாட்டார்கள். ஏன்னா எம்பெருமானார் திருவுள்ளமே உகக்காது. அதனால எம்பெருமான் திருவுள்ளம் உகக்காது. ஏன்னா எம்பெருமானே இதை பணிச்சிருக்கான், 4000தோட சேர்த்து ஏற்பாவோட சேர்த்து சேவாலம் பண்ணணும்னு வீதி உற்சவத்திலையும் பணிச்சிருக்கான், அர்ஜுன உற்சவத்திலையும் பணிச்சிருக்கான். அப்படி இருக்கச்சே ஏதோ ஆசாபாசங்களுக்காக எப்படியோ விட்டுட்டா அந்த மதம் தான் பெருசா இருக்கு. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள, இன்றைய தினத்திலிருந்து ஒரு வாரத்துக்கு உள்ள ஒரு ஹிந்து பேப்பர், அந்த ஹிந்து பேப்பர்னு இங்க பிரசித்தமா இருக்கு. அந்த பிரசித்தமான பேப்பர்ல 12 பேர் பண்ணின 12 ஆழ்வார்களுடைய இது 4000. அவ ஏதோ சொல்ல வந்திருக்கா, அதை சொல்லச்சே ஹெட்லைன்லயும் அதை போட்டிருக்கா, 12 பேர் பண்ணின 4000 அப்படின்னு. உள்ளுக்குள்ள மேட்டர்லயும் அப்படி எழுதியிருக்கா. 12 பேர் யாருன்னெல்லாம் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். 4000த்துக்கு கடவர் 12 பேர் தான் அப்படின்னு வடகல சம்பிரதாயத்தை சேர்ந்தவருடைய நியூஸ்லயே அப்படி வருது. தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவருடைய நியூஸ்லயே அந்த மாதிரி போடுறா. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்ன, நாம சர்வபூத சுகிருதா இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது வாஸ்தவம் தான்.
அஹிம்சையா இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றதுக்கு வாஸ்தவம் தான். அதனால நாம அஹிம்சையா இருக்கிறதுனால யாரையும் நிந்திக்க கூடாது, யார் மனசையும் புண்படுத்த கூடாது, அதெல்லாம் இருக்குது. சர்வபூத சுகதா இருக்கணும்னு சொன்னா ஸ்நேக பாவாதிகளை எல்லாரிடத்தையும் கொண்டிருக்கணும் அப்படின்ற அர்த்தம். அவளுக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ணாத நாம இருக்கணும், அதுதான் முக்கியம். நாம ஆனா யார் இப்போ சம்பக புஷ்பம் இருக்குது, துளசி இருக்குது, ரெண்டுமே ஏற்றம் தான். அதுல எது ஏற்றம் அப்படின்னு பார்த்தா துளசிக்கு ஏற்றம். கோரோஜன் இருக்குது, கோமயம் கோரோஜன் இருக்குது, எது ஏற்றம் அப்படின்னு அதெல்லாம் அததுக்கு தகுந்த ஏற்றத்தை கருதி அதை நாம பயன்படுத்துறதோ அதுக்கு உண்டான கௌரவத்தை கொடுக்கறதோ கொடுக்கணும். அப்படி இல்லாம எல்லாரும் பிரபந்தம் சொல்றா, அவ நிறைய எண்ணிக்கையில பிரபந்தம் சொல்றா அப்படின்னு அது நாம ரொம்ப அளவு கடந்த உறவு கொண்டாடுறதுனால நம்முடைய நிலைமையே மறந்து போறது. ஒரு ஆத்துல உறவுக்காரா இருந்தாள்னா அந்த உறவுக்காரனுடைய தன்மை என்ன, அவளோட எவ்வளவு தூரம் நாம சம்பந்தம் வச்சிருந்து அவளுக்கு உபச்சாரம் பண்ணலாம் அப்படின்றத அளவு வச்சுக்கணும். அளவு மீறினா எதுவுமே, அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லி அந்த ரீதியில இப்படி ஜீவ பிரபந்தம்னா அவாதான் எல்லா கோவிலையும் ஆச்சரியமா சேவிக்கிறா, நிறைய பேர் சேவிக்கிறா. இப்படின்னு அளவு கடந்த ஒரு பிரீத்தி வச்சு அது பண்ணி இது பண்ணி அவ ஆச்சரியமா அர்த்தம் சொல்றா அப்படின்னு சொல்லி அங்க போய் உழத்தனுடைய, அதாவது அவளுக்கு எவ்வளவு மரியாதை தரணுமோ கட்டாயம் மரியாதை தரணும், அவமரியாதை பண்ணக்கூடாது, அதெல்லாம் இருக்கு. ஆனா அளவு கடந்த பிரீத்தியை வச்சுட்டோம்னா இந்த மாதிரி அனர்த்தம் தான் வரும். தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவருடைய விஷயத்துல 12 பேர் தீவ பிரபந்தம் 4000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆன மாதிரி அது அப்படி பண்றது தப்பு. ஒரு வீட்டுல யார் என்ன உறவோ அதுக்கு தகுந்தபடிதான் அந்த வீட்டினுடைய கிரகிணி அவளுக்கு உபச்சாரம் பண்ணணும். அதை மீறி பண்ணாக்கா அது சரியில்லை. அது போலதான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஆறுது. அதனால சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தெல்லாம் நாம சேவிக்கிறோம், தேசிகனுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா திவ்ய பிரபந்தத்துல திவ்ய பிரபந்தம் தான் நமக்கு செய்ய தமிழ் மாலைகள் நான் தெளிய ஓதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேன்னு அப்படிப்பட்ட ஏற்றமுடைய திவ்ய பிரபந்தத்தை சரியா தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதே மாதிரி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராகுமா போலே ஆழ்வார்கள் சர்வருக்கும் அதிகமான பாஷையிலே சங்கிரகித்தார்கள்னு சொல்லத்தே. அப்ப சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையில சங்கரித்தாங்க திவ்ய பிரபந்தம் 4000 சந்தமிகு தமிழ் மறையோன் தூப்புந்தோன்னும் வேதாந்த குருமொழிந்த பிரபந்தசாரம் சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு சேமமதாம் திருமால் தன் கருணையாலே அப்படின்னு பிரபந்தசாரத்தை முடிச்சாரு. திருமாலினுடைய கருணையினாலே தூப்புள் தோன்னும் வேதாந்த குருமொழிந்த பிரபந்தசாரத்தை சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு அப்படின்னு சொல்றார். அப்பதான் சேமம் அந்த மாதிரி அனுசந்திக்கிறவாள் சேமம் உண்டாகும் சொல்றார். அப்ப சிந்தையினால் அனுசந்திக்கிறதுன்னா எப்படி 108 பாசுரமும் 4000 சேர்ந்தது அப்படின்னு அனுசந்திக்கிறது தான் சிந்தையினால. தேசிகன் சொன்னபடிக்கு அந்த பிரபந்த சாரத்தை அனுசந்திக்கணும். அப்படின்னா அந்த பிரபந்தம் அந்தந்த பிரபந்தத்துக்கு உண்டான ஏற்றத்தோடு அனுசந்திக்கணும். அதனால 4000 அப்படின்றத இயற்பாவனுடைய கடைசி. ஆனால் நாதமுனிகள் வகுத்தபடிக்கு முதல் 1000 பல்லாண்டிலேருந்து கன்னிசுத்தம், 2வது 1000 பெரிய திருமண திருக்குறுந்தாண்டம் திருநெடுந்தாண்டம், 3வது 1000 திருவாய்மொழி. ஏன்னா அந்த உற்சவத்துல அப்படிதான், பழக்கத்துல 2000, 3வது 1000 ராப்பத்துல, 4வது 1000 பாஷா. இயற்பாவானத்தினால இது ஒரே நாள்ல. இதெல்லாம் இசைப்பாவானத்தினால இதுக்கு 10 நாள் தேவைப்படுறது. முதல் 2000 10 நாள்லையும் 3வது 1000 10 நாள்லையும். ஏன்னா அப்ப வேதத்தோட
வேதாதிகள் ஓதத்தே பிரபந்தத்தை சேவின்னு கலியனுக்கு எம்பெருமான் பணிச்சத்தினால நம்பெருமாள் பணிச்சத்தினால அதுபடி அந்த வேதோத்சவம் 10 நாள் நடக்கிறதுனால அந்த 10 நாளா இந்த திருவாய்மொழி சேவித்தார். இயற்பாவானதுதான் அது ஒரே நாள்ல முடிஞ்சு போகுது. இப்படி நாதமுனிகள் சங்கிரகித்து வச்சிருக்கார் அந்த உற்சவத்தை. அதனால இப்படி நாமும் சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு சேமமதாம் திருமால் தன் கருணையாலேன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சாரே, அதுபடிக்கு நாம 4000 சிந்திக்கணும். 400வது ஆயிரமான இயற்பாவனுடைய முடிவு பிரபந்தம் அப்படின்னு சிந்திக்கணும். அந்த ஸ்தானத்தை கொடுத்தாதான் நம்முடைய 4000 நாம 4000 சேவாகாலம் சொல்லி சொல்றது சோபிக்கும். 150 புஸ்தகத்திலையும் உபன்யாசத்திலையும் பறக்க 150 4000 கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு சேவிச்சா பிரயோஜனம் இல்லை. அதனால மனசு ஒண்ணு, காயம் ஒண்ணு, வாக்கு ஒண்ணு, இப்படிலாம் மாறக்கூடாது. எல்லாம் ஒன்னாவே இருக்கணும். இப்படி இருந்து நாம அருள் பெறணும். இப்படிப்பட்ட அருள் பெற்று அந்த பெருமாளுடைய அருளோட கூட, பாஷ்யக்காரருடைய அருளோட கூட, தேசிகனுடைய அருளையும் துணை கொண்டு நாம மேல இந்த எதிராய சப்தத்தையை அனுபவிப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷதகோபாதீன ஜிவத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்ணதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.